சண்டைக்கு தயாராயிட்டா அமெரிக்கா. அவன் என்னைக்குமே தயார் தான். தயாருங்கிறத காட்டிலும் சண்டை நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர் கெட்ட பய அப்படின்னா, அண்ணன் அமெரிக்கா தான். ஆனா இந்த அண்ணன் அமெரிக்கா எப்பயுமே இப்படிதான். இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ட்ரம்ப் வருகை அப்படிங்கிறது ஒரு மிக்ஸ்டான சிக்னல் தான் குடுக்கப்பட்டுச்சு. உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் ட்ரம்ப் வந்தோனே, அப்பா ரைட் இந்த ஆள் சீனாவ நோக்கி தான் போவான். நம்மள நோக்கி வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாட்டம், மனநிலை இருந்துச்சு. அதே போல 1000 தான் இருந்தாலும் ட்ரம்ப நம்ப முடியாது. அமெரிக்க சிஸ்டத்தையும் நம்ப முடியாதுங்கிற இன்னொரு மனநிலையும் இருந்துச்சு. இத இந்தியால அதிகமா பார்க்கலாம். ரஷ்யா இத வெளிப்படையாவே சொன்னுச்சு. ஏலே பைடன விட ட்ரம்ப் தான்டா அதிக டாரிஃப நம்ம மேல போட்டான். அதாவது அதிக தடைகள நம்ம மேல போட்டான். அதனால அவரு வர்றதுக்கு நான் ஒண்ணும் கொண்டாடுற மனநிலைலாம் இல்ல போ! அப்படிங்கிற மாரி ரஷ்யா ஓப்பனா சொன்னுச்சு. இந்தியாவோட மனநிலை ஒரு மிக்ஸ்டு சிக்னலா இருந்துச்சு. காரணம் இந்த பயலுகள நம்ப முடியாதே அப்படின்னு. நமக்கு என்ன கூடுதலான பிரச்சனை அப்டின்னா, ட்ரம்ப் வந்து வம்பிழுக்கிறது தனி. எல்லாரும் மனசுல ஓடுற மாரி ட்ரம்ப் சீனாவ நோக்கி போனாலும் நீயும் வான்னு நம்ம கைய பிடிச்சு இழுப்பான். டேய் நீ போடா! நான் பின்னாடி நிக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா அப்டின்னா கேட்க மாட்டான். நானும் கால் எடுத்து வைப்பேன். நீயும் கால் எடுத்து வைக்கணும்னு அடம்பிடிப்பான். இப்படி பிரச்சனைகள சந்திப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ட்ரம்ப் வரவும், அமெரிக்க சிஸ்டம் அவர் கைக்கு அடக்கமா இருக்குன்னு அவர் நம்புனனால, எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. பதிலுக்கு எல்லா பயலும் தூக்கி போட்டு மிதிக்கிறான். இப்பதான் அவருக்கு பைத்தியத்தோட உச்சத்துக்கே போகுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, செனட்டர் கிரஹாம வச்சு ஊர்ல உள்ள பயல பூரா வம்பிழுக்கிறது. இந்த வேலைய இவ்வளோ நாள் அமெரிக்காக்குள்ள வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயி இந்த மெக்சிகோ பார்டர் விவகாரங்கள்ல இந்த ஆள விட்டு தான் பேச விடுவாய்ங்க. ஏறக்குறைய இந்த ஆளுக்கு உள்ளூர்ல பேரு. அதாவது நம்ம ஊர்ல இல்ல. அவனுங்க ஊர்ல பேரு இந்த WhatsAppல வர ஈமோஜி மாரி தான். பயபுலைய வச்சு செய்வாய்ங்க. அந்த வெள்ளை மாளிகையில கேட் வாக் மாரி நடந்து வந்தாலே போதும். அமெரிக்கா முழுவதும் ட்ரோல் மெட்டீரியல் தான். எப்பேர்ப்பட்ட ஆள வச்சு மிரட்டுறான் பாருங்க. அந்த ஆளும் சவுண்ட் ஜாஸ்தி. என்னடா இவ்வளவு தூரம் நம்மள ஓட்டுறாய்ங்க அப்படிங்கிற ஒரு வெட்கம், அவமானம் எதுவும் கிடையாது. சவுண்ட் மட்டும் ஜாஸ்தி. அந்த ஆள விட்டு இந்தியாவ மிரட்டுறாய்ங்க. மிரட்டுறது அப்படின்னா, ஒரு நாட்ட மிரட்டுறோங்கிற ஒரு எண்ணமே இல்லாம திமிருத்தனத்தோட உச்சத்த தான் காட்டுறாய்ங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் என்னன்னா, நசுக்குவோம், மிதிப்போம், தூக்கி வீசுவோம், சரண்டர் ஆக்குவோம் அப்படிங்கிற மாரி, ஏலே படத்துக்கு என்ன வசனமா உன்ன எழுத சொன்னாய்ங்க? இப்படி பேசிக்கிட்டு இருக்க லூசு பயலே! அது ஒரு ஜனநாயக நாடு, மிகப்பெரிய நாடு. எல்லாத்தையும் தாண்டி சீனாவ எதிர்கொள்ளணும்னா இந்தியாவோட ஆதரவு தேவ. இல்ல, இல்ல சீனாவ நாங்க எதிர்கொள்ளவே இல்ல அப்டின்னா, அண்ணன் அமெரிக்கா, அண்ணன் அமெரிக்காவாவே இருக்க முடியாது. இவ்வளோ இடியாப்ப சிக்கலான விவகாரங்கள்ல இந்தியாவ அப்படி டீல் பண்றதுக்கான காரணம் இவனுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. காரணம் ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்த நிறுத்த முடியல. அந்த கோவத்த ஒட்டுமொத்த உலகத்து மேலயும் காட்டுறாய்ங்க. எப்படி அப்டின்னா, அடுத்த கட்ட 50 நாட்கள் கழிச்சு என்ன ஆகப்போகுது? 50 நாள் டக்குன்னு ஓடி போயிரும். யுத்தம் நிக்குமா அப்படின்னு கேட்டா, யுத்தம் நிக்கிற பாடே கிடையாது. ஐரோப்பாவ பொறுத்தவரை பாதி பாதியா பிரிஞ்சிருக்காய்ங்க. உண்மைய சொல்லப்போனா ஜெர்மனி ஒரு பக்கம் நிக்குது. எது யுத்தத்த கன்டின்யூ பண்ணிக்குவோன்னு. மத்த பய பூரா டயர்ட் ஆயிட்டாய்ங்க. "ஏலே யுத்தம்லாம் வேணாம்டா, போங்கடா சாமி" அப்படின்னு. பிரான்ஸ பொறுத்தவரை ஆப்சென்ட்டே ஆயிருச்சு. எது பிராந்தியத்துல 2 வல்லரசு, ஒரு பயம் யுத்தம் வேணுங்கிறான். ஒரு பயம் நான் இங்க இல்லவே இல்ல, என்னைய விட்டுருங்கடாங்கிறான். இந்த ரேஞ்சுக்கு அங்க நெலம போது, இப்ப முழுக்க அமெரிக்கா கையில தான் இருக்கு. அமெரிக்கா கையில ஆனா விஷயம் இல்ல. இப்படி ட்ரம்புக்கு பைத்தியம் பிடிக்கிறனால தான் இந்தியாவ வந்து மிரட்டுறார். இந்தியா பதிலுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் பியூட்டி. இந்தியாவ பொறுத்தவரை ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குன்னு வெளிப்படையா சொல்ட்டோம். இங்க பார்றா எங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் மட்டும் கிடையாது. உன்னைய டீல் பண்றதுக்கே என்கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இருந்து நம்ம நீ வாங்குற, நான் வாங்குனா என்ன தப்பு அப்படிம்போம். அவனுங்க அத்தியாவசிய தேவைன்னாய்ங்க. எங்களுக்கு மட்டும் அது என்ன தங்கமா? எங்களுக்கும் அத்தியாவசிய தேவை தான்டா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப புது ட்ரெண்ட எடுத்துட்டு வராய்ங்க. என்ன அப்படின்னா, அத்தியாவசிய தேவை ஒரு தெராஸ்லயும், இன்னொரு தெராஸ்ல உக்ரைனுக்கு நாங்க ஆயுதங்கள் தர்றோம்ல, நீங்களும் அப்படி செய்யுங்களேன் அப்படிங்கிறாய்ங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கூட, நாங்க ஒரு கணக்குல வச்சுக்கிறோங்கிற மாரி பேசுறார்கள். இவனுங்க பேச்ச தண்ணீல தான் எழுதணும். ஆயுதங்கள் குடுத்தா மட்டும் நம்மள விட்டுருவார்களான்னு. நம்மூர்ல நம்ம எதுக்கு ஆயுதம் குடுக்கணும்? நமக்கு பிரச்சனை எப்ப யார் ஆயுதங்கள் குடுத்தாங்களோ, அவங்களுக்கு குடுக்கறதுல ஒரு அர்த்தம் உண்டு. உக்ரைன் பையன் சர்வதேச அரங்குல எப்பயுமே நமக்கு அகைன்ஸ்டா தான் பேசியிருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஆயுதங்கள் குடுக்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. இப்படி நம்ம பேசுவோங்கிறக்காகவே இந்த பாயிண்ட் எடுத்து வச்சாய்ங்க டேபிள்ல. பதிலுக்கு நம்ம, "ஏலே எங்ககிட்ட 50க்கும் மேற்பட்ட வழி இருக்கு." சும்மா எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். அத தாண்டியும் வழிகள் இருக்கு.
ஒவ்வொன்னா நகர்த்துனோம்னா பிரச்சனை உனக்கு தான் ஜாஸ்தி அப்படின்னு சிம்பிளா வெளிப்படையா சொல்லியிருக்கோம். இன்டைரக்டா டிப்ளமேட் சேனல்ல என்ன பேசுறார்கள் அப்படின்னா, நம்ம கிட்ட ஆப்ஷன் நிறைய இருக்கு. பிரிக்ஸ் இருக்கு, சீனாவே இருக்கு. சீனாவை வழிக்கு கொண்டு வரணும், மிரட்டணும் அப்படின்னா இந்தியாவோட துணை வேணும். பிரிக்ஸை பொறுத்தவரையும் இந்தியா தான் அங்க ஸ்ட்ராங்கான பிளேயர். இந்தியா விலகிருச்சுன்னா அது சீன கூட்டணியா மாறிடும், இல்ல ரஷ்ய கூட்டணியா மாறிடும். விளங்கவே விளங்காது. இல்ல நீ இந்திய பாசத்துல போய் பேசுற அப்படின்னாலும் இதான் யதார்த்தமான உண்மை. யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்களே ஒத்துக்குவீங்க. இப்படி மல்டிபிள் ஆப்ஷன் எங்க கையில இருக்குன்னு வெளிப்படையா சொன்னோம். அதை பூரா யூஸ் பண்ணிக்கிடுவோம், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி நேரடியா அமெரிக்காவுக்கு டிப்ளமேட் வழியா சொல்லி வச்சிருக்கோம். இனி அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அமெரிக்கா ஸ்ட்ரகிள் ஆகும். இப்ப அமெரிக்கா ஸ்ட்ரகிள் ஆகுன்னா என்ன செய்ய? இன்னைக்கு பேசினதை நாளைக்கு மறந்துடுவான். அதான் நடக்கும். ஆனா இந்த கிரகாம் பேச்செல்லாம் எதுக்கு அப்படின்னா திமிர்தோட உச்சத்தை காட்டுறது. இத படிப்படியா செயல்ல காட்டினாங்க. இப்ப வார்த்தைகள்லையும் காட்டுறாங்க. இப்ப மீண்டும் செயல்ல காட்ட முடியாது எங்க கிட்ட அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கிறோம். காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி செயல்ல எப்படி காட்டினாங்க? பாகிஸ்தானுக்கு தான் ஆசிம் முனிரை கூப்பிட்டு சோறு ஊட்டினாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல பாகிஸ்தானுக்கு நீ உலகம் பூரா ஃபண்ட ஃப்ரீஸ் பண்ண. பாகிஸ்தானுக்கு மட்டும் ஃபண்ட ஃப்ளோல விட்டுட்ட. ரிலீஸ் பண்ணி விட்டுட்ட. இப்படி எல்லாம் செய்யற அமெரிக்காவ இந்தியா ஒருபோதும் நம்பாது. இந்த திமிரு பேச்சுக்கு பதிலுக்கு நாங்க செயல்லயே அடிப்போம். தாங்குவியான்னு பார்த்துக்கன்ட்டோம். அமெரிக்காவோட வம்பு செய்ய இந்தியாவும் தயாராயிருச்சு. அமெரிக்காவும் தயாராயிருச்சு. ஆனா வம்பு நடக்காது. காரணம் என்ன? தோத்துருவோம் அப்படின்னாலே பேக் அடிச்சிருவான். இன்னைக்கு சூழ்நிலையில தோத்துருவான். ஏன்னா அமெரிக்கா நம்மளை விட பெரிய ஆள்றா. அவனோட வர்த்தகம் எங்க இருக்கு? ராணுவ பலம் எங்க இருக்கு? இந்த மேட்சிங்கே தேவையில்லை. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மியூச்சுவலா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சீனா இருக்கு. அது ஒண்ணு போதும். அதே சமயம் நம்ம தப்பிக்கிறக்க 1000 வழிகள் இருக்குன்ட்டார்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு பிரிக்ஸ் இருக்கு. கண்ணுக்கு தெரியாம ஏகபோக வர்த்தகம் இருக்கு. அத பூரா இந்தியா இப்ப ட்ரிகர் பண்ணுது. வெள்ளை மாளிகை தடுமாறுதுங்கிறதா யதார்த்தமான உண்மை.